guys, welcome back to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஸோ நம்ம சென்னையில் ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது கிளைமேட், அதெல்லாம் பார்த்து ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போட்டு என்கிட்ட சில கமெண்ட்ஸில் வந்த ஒரு விஷயம் தான் என்னோட கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் ஒரு வீக்கில் நான் எப்படி என்னோட ஸ்கின் கேரை வந்து ஃப்ரேம் பண்ணுவேன், எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ப்ராடக்ட்ஸோட உங்களுக்கு டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஆஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சராக நான் உங்ககிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்களை மாற்றி சொல்லுவேன். லைக் இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்னு அதுக்காக நீங்கள் வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீரம் வந்து ட்ரை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது நான் அதுக்கு முன்னாடி மற்ற எல்லா சீரமையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 3 monthsக்கு அந்த ஒரு சீரம் மட்டும் ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அதை ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ இப்போ நான் அந்த ரொட்டீன் காமிக்கிறேன்றதுக்காக நீங்கள் அப்போ எங்களுக்கு சொல்கிற ப்ராடக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணாதீங்க. அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஸ்கின்னுக்கு அது கண்டினியூஸாக வேணுன்ற பட்சத்தை நான் வந்து ஓகேன்னு யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் உங்ககிட்ட சொல்லும் போதே அது ஒரு மிக்சட் ரிவ்யூவாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு எனக்கு ஸ்கின் வந்து எப்படியோ டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ எனக்குன்னு ஒரு ஓஜி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பேன், இதெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா என் ஸ்கின் செட் ஆகும், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் எனக்கு கிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் இட் மீன்ஸ் லைக் மோட்டிவேஷன் டு மீ. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி கண்டென்ட் போடணும், எந்த எவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ வாங்க நம்ம ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years நவுன்னு சொல்லலாம். ஆமாம், 2 years கூட சொல்லலாம். இது வந்து நியூட்ரிஜனாவோட ஆயில் ஆக்னே ஃபேஸ் வாஷ். ஸோ இதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிங்க் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எது போட்டாலுமே வந்து இந்த பிம்பிள்ஸ் ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பக்காவாக ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல், இல்லைனா உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே க்ளீன் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப அப்படியே ட்ரையாக அப்படியே பிடிச்சி இழுக்காமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக வந்து ஒரு கிளென்சிங் கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதான் இதோட பிரைமரி பர்பஸ். எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஃபேஸ் வாஷோட இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இது நீங்கள் வாங்கும் போது நல்ல ஒரு திக்காக இருக்கும். ஆக்சுவலி இது நான் வந்து ஃபுல் பாட்டில் இப்போ இருக்குன்னா இது ஒரு இந்த 1/4 பாட்டில் வர வரைக்கும் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். போக போக இந்த மாதிரி ஒரு மாதிரி வாட்டரே ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு மாதிரி அப்படியே தண்ணி ஆகிடும். அதுக்காக இதோட யூசேஜ் ஏதாவது மாறுதான்னு கேட்டால் அப்படி எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி மட்டும் ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக மாறிடுது. அது ஏன் தெரியல. இது ஆக்சுவலி நான் 3rd டைம் வாங்குறேன். 3 பாட்டிலுமே நான் ஃபேஸ் பண்ணது இந்த ஒரு இஷ்யூ தான். லைக் ஃபர்ஸ்ட் பாட்டிலையாவது வந்து ரொம்ப இங்கே கம்மியாக இங்கே கீழே வரும்போது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. பட் 2nd and 3rd பாட்டிலாம் கேட்கவே தேவையில்ல, பாதி வரும்போதே வந்து அந்த மாதிரி வாட்டரே ஆயிடுது. ஸோ இது எங்கேயுமே ட்ராவல் பண்ணி நம்ம ட்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போக முடியல. இதை வேறு எதையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு கவரில் போட்டு சீல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதான் நான் மார்னிங் அண்ட் எப்போ யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் இது மட்டும் தான். இதை தாண்டி நான் இப்போதைக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏதாவது ஸ்கின் கேர்லாம் என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேணா நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டு கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன்லேருந்து போகலாம். மார்னிங் நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போது மண்டேன்னு வச்சுப்போம். மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளும் நான் யூஸ் பண்ணுற ஒரு சீரம் இதுவாக தான் இருக்கும். இப்போ நான் என்னன்னைக்கு இதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே கிடையாது. நான் டெய்லியுமே இந்த நயாசினமைட் சீரம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மண்டே மார்னிங்னு வச்சுப்போம். இதை வந்து அப்ளை பண்ணி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு சன்ஸ்க்ரீன். ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். சீரம் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நான் வந்து அவ்வளோதான் முடிச்சுப்பேன். இதுக்கு மேலே வந்து லிப்பாம், வில்வா லிப்பாம் இல்லைனா வந்து வேஸ்லினில் வந்து ஒரு பிங்க் லிப்பாம் இருக்கும். அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த 2 லிப்பாம்ஸ் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த லிப்பாம் போட்டு என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் வந்து முடிச்சிருவேன். இதை முடிச்சுட்டு இது கொஞ்சம் சிங்க் ஆனதுக்கப்புறமா தான் நான் மேக்கப் எல்லாமே வந்து போடுவேன். ஸோ அடுத்து நான் வந்து ஆஃபீஸ் போயிடுவேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஈவினிங்கில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் எதுவுமே போட மாட்டேன், அப்படியே ஃப்ரீயாக வந்து விட்டுருவேன். ஏன்னா எனக்கு எப்படி தோணுன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய மேக்கப்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். எதுவுமே இல்லாமலும் ஒரு டைம் இருக்கணும்ல. அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த சீரமை மட்டும் ஈவினிங் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். இல்லையா நான் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பிளெயினாக விட்டுருவேன். நான் எப்பயுமே ஒரு தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour ப்ரையரே நான் வந்து நைட் ஸ்கின் கேருமே முடிச்சிடுவேன். ஸோ நான் நைட் ஸ்கின் கேருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு கோஜிக் ஆசிட் சீரம் ஃப்ரம் டெர்மகோ, இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன அப்படின்னா, என்னோட ஸ்கின்ல இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு மாதிரி ஈவன் ஸ்கின் டோன் இது பண்ணும். நீங்கள் மேபி என்னோட வீடியோஸ்லாம் ஒரு 1 year பேக் போய் பார்த்துருந்தீங்கன்னா என் ஸ்கின் டோனில் நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். என் ஸ்கின் டோனே டல்லாக இருக்கும். ஃபேஸில் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் தெரியும். பட் அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது வந்து கோஜிக் ஆசிட் அண்ட் மெயின்லி ஃப்ரம் திஸ் பிராண்ட். ஸோ இது இப்போ கூட பாருங்க, நான் ரீஃபில் பண்ணி தான் வந்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும்.
தண்ணி மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு இது எதுவுமே பெருசாக அப்ளை பண்ணுற மாதிரிலாம் எந்த ஃபீலுமே இருக்காது. நயாசினமைட் சீரம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், பட் இது ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் விட்டுட்டு நான் வந்து இந்த ஃபார்ம்லாக்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் பக்கம், ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு மாதத்துக்கும் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு செட் ஆகுது. இது என்னன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் திக் க்ரீமாக இருக்கும். போட்டோன்னே வந்து இதுவாயிடும், ஆனால் பார்க்கறதுக்கு திக்காக இருக்கும். ஸோ இது நீங்கள் மார்னிங் டைமில் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. அண்ட் பேசிக்காக நானுமே மார்னிங்கில் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன். இதுலேயே வந்து ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதுனால இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் எனக்கு கொடுத்துட்டு. ஸோ இது 3 pumps போட்டாலே மார்னிங்கில் முடிஞ்சிச்சு. ஸோ நைட்டில் வந்து இதை போட்டுட்டு என் ஃபேஸ் ஆயிலியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன். ஸோ நான் வந்து மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இப்போ நடுவில் நான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பற்றி சொல்கிறேன். எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து 15% AHA + 1% BHA பிகினர் ஃபேஸ் பீலிங் சொல்யூஷன் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ஆல்மோஸ்ட் எம்டி, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது 1 time தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஏதாவது வந்து இப்போ அப்டேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு. இதை நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே நைட் நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா அதோட நான் வந்து தேர்ஸ்டே யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதை போடுறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து இதுக்கப்புறமா எந்த ஆக்டிவும் போட மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஆக்டிவ் வந்து நைட்டு போட்டுருவேன். இப்போ நான் வந்து தேர்ஸ்டே ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரேன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு விட்டுருவேன். திருப்பியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக வெறும் தண்ணியில் மட்டும் எடுத்து ஃபேஸை நல்லா கொஞ்சம் வந்து ஈரமாக்கிட்டு நல்லா வந்து வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு 10 minutes வந்து அப்படியே விட்டுருவேன் ஸ்கின்ல. இது ஒரு மாதிரி ரெட் கலர் சொல்யூஷன் தானே. ஒரு 10 minutes விட்டதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிடுவேன். இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் போட்டுறாதீங்க, அங்கெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இந்த கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே அங்கெல்லாம் போடுறீங்க. ஃபுல்லாக உங்களோட இந்த ஏரியா இதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். இந்த பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்லைனா ஏதாவது வந்து ஆக்னே வர மாதிரி இருக்கு, ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் வந்துட்டு கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மெண்டாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் இது எல்லாமே இருக்கு. சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். மற்றபடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3மே வந்து உங்க ஸ்கின்ல இருக்க அந்த க்ளோ வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ 10 minutes பக்கமா போட்டுட்டு நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வெறுமே இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். இதாவது ஏன் நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பேரியர் ரிலீஃப் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இதுல எந்த ஒரு ஆக்டிவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, சில மாய்ஸ்சரைசர்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவ் இருக்கும், லைக் நயாசினமைட் இருக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி சில ஆக்டிவ்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ்ஸ்லாம் போடும்போது ஆல்ரெடி நீங்க இதை போட்டு உங்க ஸ்கின் வந்து அந்த டாப் லேயர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதுக்கு மேலே நீங்க வேற ஏதாவது சீரம் போடுறதோ இல்லைனா ரொம்ப ஹெவியான ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டாலும் உங்க ஸ்கினுக்கு செட் ஆகாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை போட்டுட்டு உங்களால முடிஞ்ச அந்த செபாமெட் கிளியர் ஜெல்னு ஒன்று இருக்கும், ஃபார்மசிஸ்ல கிடைக்கும், அது போடலாம். இல்லைனா வந்துட்டு இந்த நியூட்ரோஜினா ஹைட்ரோ பூஸ்டர் இருக்கும், அது போடலாம். இல்லைனா நீங்க இந்த மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன். இப்படிதான் நான் வாரம் முழுக்க வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதை தாண்டி நான் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஹோம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது இந்த வீட்டில் போடுற கடலை மாவு, அரிசி மாவுலாம் போடுவாங்களா, அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இதை தாண்டி நான் வேற ஏதாவது யூஸ் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ற ஃபேஸ் மாஸ்க் தான், வில்வாவோட மட் மாஸ்க் தான். அது மேபி நான் சைட்ல இமேஜ் போடுறேன். இப்போ எனக்கு காலி ஆயிடுச்சு, நான் திருப்பி ரீஆர்டர் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெனஸ்டே ஈவினிங் போல எனக்கு ஏதாவது லைட்டா போடணும், ஏதாவது இல்லைன்னா வெளில போறேன், இல்லைன்னா ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நாட் ஈவன் வீக்லி ஒன்ஸ் கூட நான் போட மாட்டேன். மேபி 2 weeksக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். எனக்கு எப்பயாவது கொஞ்சம் ஆயில் நல்லா கண்ட்ரோலாக இருக்கணும், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் அதை அப்ளை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அண்ட் நான் வந்து இப்போ அந்த லிப் பாமை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இதான் நான் சொன்ன இந்த லிப் பாம், வேஸ்லினோட லிப் தெரப்பி ரோசி லிப்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு முன்னாடி லெனேஜோட லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ ஒன்று இருக்கும், அது வந்து 800 rupees நினைக்கிறேன், 800 700 ஏதோ ஒரு காஸ்ட். பட் ஆனால் சூப்பராக இருக்கும், பட் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வேஸ்லின்லேருந்து இந்த ஒரு லிப் பாம் கண்டுபிடிச்சேன். 270 rupeesக்கு. எனக்கு இது அவ்வளோ ஒரு ஃபேவரட். லைக் நான் நைட்லாம் இந்த லிப்ஸில் வந்து நல்லா ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் லிப்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக ப்ளம்பியாக இருக்கும். சின்ஸ் நான் டெய்லி லிப்ஸ்டிக் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடும் லிப்ஸ். ஸோ இந்த ஒரு லிப் பாம் தான் நான் வந்து சொல்கிறேன். இதோட ஃப்ராக்ரன்ஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ஸ்டேயாக இருக்கட்டும், இதோட அப்ளிகேஷன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே வந்துட்டு வேறு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதுலேயே சாக்கோ ஃப்ளேவர் இருக்குது, இதுலேயே ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது. பட் எனக்கு இந்த பிங்க் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப லைட் பிங்க் டிண்ட் கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. தெரியுதா? ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமல் பிங்க் டிண்ட். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது லிப்ஸ்டிக் போடுறீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வேணுன்னா கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நேச்சுரலான ஒரு பிங்க் கிளாஸ் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நைட் டைம்ஸில் இப்போ ரீசெண்டாக ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்வளோ 6 months கூட சொல்லலாம், 6 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க லிப் பாம் இதுதான். எனக்கு இது அவ்வளோ ஃபேவரட். இல்லை நான் எங்கேயாவது வெளில போகிறேன் மார்னிங் டைமில் அப்படின்னா வில்வாவோட லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கிரேப் ஃப்ரூட் லிப் பாம் ஒன்று இருக்கும், அதுவுமே நான் இமேஜ் சைடில் போடுறேன். அதான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் சின்ஸ் அதை எங்கள் பேக்ல எங்கேயும் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃபீஸ்க்காகவுமே நான் வந்து பேக்ல வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். மேபி இதில் ஏதாவது நான் வந்து விட்டுட்டேன், ஒரு இந்த விஷயம் பற்றி நீங்கள் சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்க. நான் ஒரு அப்டேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஒரு குட்டி கமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மீன்ஸ் a lot to me. நான் எவர் கிரேட்ஃபுல் உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒருத்தவங்க என் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ until then, bye.